இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிற்காலத்தில் தமிழ் தேசியத்திற்கு தோழர் தமிழரசன் உள்ளிட்ட தோழர்களை தந்திட்ட புலவர் கல்லிய பெருமாள் என் மண்ணின் சொந்தக்காரர், செம்மன் பூமிக்காரர். 3 கொலை வழக்குகளை சந்தித்த குடும்பம் வேல்முருகனை சார்ந்தவர்களுடைய குடும்பம். ஆக செய்கிற இடத்தில் இருக்கிறீர்கள், செய்யக்கூடியவர்கள். எங்கள் வழிகளை, வேதனைகளை, உணர்வுகளை புரிந்து கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். காரணம், எங்களோடு சம களத்தில் என்னுடைய இதர ஆண்டு வருமானத்தை கூட இந்த குடும்பத்திற்கும், தென்மொழிக்கும், பாவலரர் குடும்பத்திற்குமே அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன். இன்றைக்கு சில பேர் கேட்கறாங்க, எப்படிங்க உங்களுக்கு இந்த உணர்ச்சி கிடைக்குது, இந்த எனர்ஜி கிடைக்குதுன்னு. எப்படிங்க இப்படி சரளமா தமிழ் சட்டமன்ற தளபதி என்ன கூட்டு கேட்டிருக்கிறார். மூத்த அமைச்சர்கள் கேட்பாங்க, யோ உனக்கு இது பெரிய வரையா அப்படிம்பாங்க. மாவீரர்களோடு பழகிய முந்திரி காட்டு வாழ்வும் தான் இன்றைக்கு எவராக இருந்தாலும் தவறு செய்தால் அது தவறுதான் என்று பேசுகிற நெஞ்சுரம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்து, தமிழ்நாடு விடுதலைக்கு தன்னுடைய தவ புதல்வனையே படைக்கு தளபதிகளில் ஒருவராக தந்திட்ட குடும்பமாகவும் பாவலரேறு குடும்பம் இருக்கிறது. நம்ம அரசேந்திர ராஜேந்திர போன்றவர் இவங்களை பங்களிச்சிருக்காங்க. ஒரு இடத்திலும் பெரியாரையும் தமிழ் தேசியத்தையும் விட்டு கொடுக்கல. எங்கள் தமிழர் தந்தைகள், தமிழ் தேசிய போராளிகளுக்கு அவங்க சொந்த இடத்துல தமிழரசனுக்கு ஒரு சிலை வைக்க போனா எங்க காலத்துல பிடிக்குது. தமிழரசன் தாய் என்ன பாவம் செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு சமாதி கட்ட இடம் இல்லை. நாங்க போய் அம்மா ஜெயலலிதா கிட்ட கேட்க முடியாது, அந்த காலத்துல கேட்கல. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ், your dream home awaiting you. எனக்கு தமிழ்நாட்டுல 2 குடும்பங்கள், இந்த 2 குடும்பங்களிலிருந்து எந்த கோரிக்கைகள் வந்தாலும் என்னால் இயன்றளவு முடிந்தளவு அதை நான் செய்து வருகிறேன். அதில் ஒன்று, நான் சார்ந்திருக்கிற கடலூர் மாவட்டத்தில் பிறந்து மார்க்சிய கருத்துக்களை உள்வாங்கி பிற்காலத்தில் தமிழ் தேசியத்திற்கு தோழர் தமிழரசன் உள்ளிட்ட தோழர்களை தந்திட்ட புலவர் கல்லிய பெருமாள் என் மண்ணின் சொந்தக்காரர், செம்மன் பூமிக்காரர். அவர் மார்க்சியம் கூடிய ஒரு விடுதலை போராட்டத்தை, ஆயுத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான தன்னம்பிக்கையும் பயிற்சியும் தலைமை பண்புகளையும் என் போன்ற இளைய தலைமுறைக்கு விதைத்தவர்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் இல்லாத ஒரு சிறப்பாக அவர்கள் வேறு விதமான தளத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். ஆனால் 2 தளத்திலும் பணியாற்றிய ஒரு குடும்பம் தமிழர் நிலத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய குடும்பம். தமிழுக்கு தொண்டாற்றுகிறது, தமிழ் மொழிக்கு தொண்டாற்றுகிறது, தமிழ் இனத்துக்கு தொண்டாற்றுகிறது. தமிழ்நாடு விடுதலைக்கு தன்னுடைய தவ புதல்வனையே படைக்கு தளபதிகளில் ஒருவராக தந்திட்ட குடும்பமாகவும் பாவலரேறு குடும்பம் இருக்கிறது. ஆனால் ஐயா புலவர் ஐயாருடைய அன்பு மகன் வள்ளுவனோ, இங்கு அமர்ந்திருந்த நம்முடைய சோழ நம்பையாரோ, அவருடைய பேரன் பேர்த்திகள், உறவுகள், அவரை சார்ந்தவர்கள் பணிச்சுமையின் காரணமாக அல்லது வெவ்வேறு தளங்களில் பணி செய்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு பாவலரேறு ஐயா இங்க கூட, நான் முதல் முறை எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. 6 முறை பொது தேர்தலை சந்திச்சுட்டேன், 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினர் ஆயிட்டேன். நானும் எத்தனையோ தொகுப்பு புத்தக வெளியீட்டு விழாவுக்கெல்லாம் போயிருக்கிறேன். முதல் முறையா இந்த எழுத்தடைகள் நான் கூட வந்தவொடனே மல்லை சத்யாதோட கேட்டேன், இங்க வந்தா இதை புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கே பயமா இருக்கு. காரணம், இங்கு பிற மொழி கலப்பில்லாமல் தூய தமிழ் சொற்களை கையாளுகிற ஒரு குடும்பமாக, பேசுகிற ஒரு குடும்பமாக, நமக்கு கையளிக்கிற ஒரு குடும்பமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான ஒரு தமிழ் குடும்பம் என்றால் அது பாவலரேறு குடும்பம். அது மருமகனாக கிடைத்தவர்கள், அது ஐயா அருளியாராக இருக்கலாம், இறைக்குறவனராக இருக்கலாம், எதிரில் அமர்ந்திருக்கின்ற தமிழ்மணி குடும்பம், எந்த குடும்பங்களை எடுத்துக்கொண்டாலும், இங்க நன்றி உரையாற்றிருக்கின்ற அங்கேயர் கன்னியாக இருக்கலாம். அந்த குடும்பமே ஒரு தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு குடும்பம். ஆக இந்த 2 குடும்பமும் இந்த மண்ணில் இருந்து, இங்க கூட பிற்குறி அண்ணன் ராஜா அவர்கள் அந்த உடனே சொன்னார், இந்த குடும்பங்கள் தமிழுக்கு பணி செய்து. ஆனா நான் பார்க்கிறேன், இங்கு தமிழறிஞர்கள், மூத்தவர்கள், அரசியலாளர்கள், கல்வியாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, ஆனா இளையோர்கள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார். ஆனா இன்றைக்கு நான் கூட நேற்றுக்கு மலேசியா நாட்டில் இதைத்தான் நான் வருத்தப்பட்டு அங்கு பதிவு செய்தேன். ஆம், இன்றைய இளைய தலைமுறை வேறொரு உலகத்தில் இருக்கிறார்கள். என் மொழியின் சிறப்பை குறித்து, என்னுடைய பண்பாடு, நாகரிகம், கலை, தொன்மை, வரலாறு, இலக்கியம், இலக்கணம், வீரம் செறிந்த விடுதலை போரில் பங்கெடுத்த தமிழர்களுடைய தியாகம், அதை அங்கீகரிக்க மறுக்கின்ற அரசிடம் தட்டி கேட்கிற நேர்மை திறன், அது எதுவுமே இல்லாத ஒரு இளைய தலைமுறை இன்றைக்கு இந்த மண்ணில் இருக்கிறது.
ஆனா நான் கூட சொன்னேன், இந்த பேர்லாம் பாருங்க, தெல்லியன், அது அவ்வளவு ஒரு எல்லாவற்றையுமே நான் அது கூட ராஜானும் நானும் அப்படி பேசிட்டு இருந்தோம். அது எப்படிங்க ஒரு குடும்பமே கொஞ்சம் கூட ஒருத்தவங்க மருமகன் இல்ல வந்தவர் இல்ல பொண்ணு எடுத்தவங்க உள்ள புகுந்த மருமகள் யாரிடத்திலும் ஒரு முரண் இல்லாமல் இந்த குடும்பம் இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் குடும்பங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம். அப்படி இருக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா, இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்ற போது இந்த குடும்பமே சேர்ந்து அதற்காக உழைக்கிறாங்க. அந்த உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும். என்கிட்ட கூட நம்முடைய பொயிலன் தோழர் கேட்டாரு, இந்த 16 தொகுப்பு வெளியிடுற தோழர், இதற்கு ஒரு தொகை செலவாகும், நாங்க எல்லார்கிட்டையும் போய் எல்லார்கிட்டையும் கேட்க முடியாது, நீங்க உங்களுக்கு தெரியும், உங்களால் ஆன உதவியை செய்யுங்க அப்படின்னாரு. பக்கத்துல இருந்த தோழர்கிட்ட கேட்ட எவ்வளவு ஆகும் அப்படின்னாரு. ஒரு தொகுப்பு நீங்க செலவு எடுத்துங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் எவ்வளவு ஆகுனார், 4 லட்சம். சரி, நான் ஒரு மாதமும் என்னுடைய சம்பளத்தை முழுவதுமாக தமிழ் பள்ளிகளுக்கு தந்து கொண்டு வருகிறேன், ஏதாவது ஒரு தொகையை தரேன் அப்படின்னேன். அவரு 4 லட்சம்னாரு. ஆனா இப்ப இந்த தொகுப்பினுடைய தரம், இந்த மேடை அமர்வு, இதையெல்லாம் பார்க்கின்ற போது என்னுடைய இதர ஆண்டு வருமானத்தை கூட இந்த குடும்பத்திற்கும் தென்மொழிக்கும் பாவலரர் குடும்பத்திற்குமே அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன். அந்த வகையில் கேட்ட தொகை நீங்க 4 லட்சம், நான் 5 லட்சம் ரூபாயாக உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன். முன்தொகை 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். நான் எந்த நிகழ்ச்சிக்கு அங்க அரங்குக்கு போனாலும் அவங்க எப்பயுமே என்கிட்ட எதுக்குமே கேட்க மாட்டாங்க. தமிழ் குடும்பங்களால் இந்த இயக்கம் ஆரியத்திற்கு எதிராக நிறுத்தப்பட்டு தூக்கி பிடிக்கப்பட்டு தொடர்ந்து 6வது முறை முதலமைச்சராக வருவதற்கு தியாகம் செய்திருக்கிறது இங்க இருக்கிற இந்த கூட்டம். இந்த கூட்டத்தின் ஒரு பிள்ளையாக வேறுபடுவதாகி நான் இந்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் குடும்பங்களிலிருந்து வருகின்ற கோரிக்கைகளை எனக்கே உரிய பாணியில் சட்டமன்றத்தில் வைக்கிறேன், ஊடகத்தில் வைக்கிறேன். அதற்காக வாசிப்பதற்கு பதிவாளர் கும்பலிடத்தில் பள்ளிக்கு சீட்டுக்காக நோட்டுக்காக கை நீட்டுகிறவர்களாக வளர்க்கப்படவில்லை. இதை நண்பன் சக அண்ணன் ராஜாவுக்கு உருவார். ஆனால் நாட்டுடைய அதிகார வர்க்கத்தில் இருக்கிற பீரோக்களை புரிந்து கொள்வதா என்பதால் என்னுடைய கேள்வி. அதற்காக திமுக விமர்சனம் செய்யவில்லை, திமுகவின் தலைவரை விமர்சனம் செய்யவில்லை. நாட்டில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வர்க்கம் விவசாயிகளுக்காக போராடுகிற கூட்டத்திற்கு கருத்தை கைது செய்து எதிர்த்து பேசினேன். வேறு தமிழ் பெயர்களை வைக்க வேண்டும் என்று சொன்னதற்காக கைது செய்வது எதிர்க்கிறேன். பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை குறித்து குண்டலிக்கு கருத்தை கைது செய்வதை எதிர்க்கிறேன். நேற்றுக்கு பாலகிருஷ்ணனுடைய கருத்தும் திருமாவுடைய கருத்தும் வேலுடைய கருத்தும் உங்களோடு இருந்து சில அரசு அதிகாரிகள் அரசு இயந்திர வர்க்கம் மாறான உங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் மாறான முடிவுகளை எடுக்கின்ற போது அதை தோழமையோடு நட்புணர்வோடு அன்பு பாராட்டி சுட்டி காட்டுகிறேன். இன்னும் சொல்ல போனால் 89 பாமக தொடங்குவதற்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் இங்கே தரப்பட தளபதிகள் என்று பிற்காலத்தில் வைகோவால் அழைக்கப்பட்ட செஞ்சியார், மதுராந்தகத்தார், முட்டத்தார், நெல்லிக்குப்பத்தார் என்று சொல்லக்கூடிய ஜாம்பான்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்கு என் சொந்த பங்காளி என்னுடைய சித்தப்பா பண்டூட்டியாரை அதிமுகவில் எதிர்த்து 3 கொலை வழக்குகளை சந்தித்த குடும்பம் வேல்முருகனை சார்ந்தவர்களுடைய குடும்பம். அந்த வலி சுமந்த வேதனையில் இந்த கட்சி வளர்வதற்கு தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ் தேசிய தளத்திலிருந்தும் பங்காற்றி இருக்கிறோம். ஏன் நீங்க தான் செய்யற இடத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு புலவர் கலிபெருமாள் தூக்குறத்தில் டெல்லியிலிருந்து வரமழைத்த நீதியரசர்கள் கனிவோடு பரிசீலித்தார்கள். தியாகனுடைய தூக்கு ரத்து பதிவுக்கு கலைஞர் அவர்கள் பரிசீலித்தார்கள். எத்தனையோ தமிழ்நாடு விடுதலைப்படைகளுக்கு பொது மன்னிப்பு தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்பு வழங்கியது. ஆக செய்கிற இடத்தில் இருக்கிறீர்கள், செய்யக்கூடியவர்கள். எங்கள் வலிகளை, வேதனைகளை, உணர்வுகளை புரிந்து கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். காரணம், எங்களோடு சமகளத்தில் எங்களுக்கு முன்னெத்தியராக இந்த உணர்வை பெறுவதற்கு காரணமாக இயக்கம் கண்ட திமுக என்கிற அந்த அடிப்படையில் அந்த புரிதலோடுதான் இங்கு தமிழ் தேசியர்கள் உங்கள் முன் வேண்டுகோள் வைக்கிறார்கள். உங்களிடத்தில் நாங்கள் உரிமையோடு எங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அந்த அடிப்படையில இப்போது கூட நீங்கள் தொல்லியல் துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இப்ப அறிவிச்சிருக்காங்க 8.5 கோடி ரூபாய் ஐராவதம் மகாதேவன் தலைமையில் அறக்கட்டளை உருவாக்கி தொல்லியல் கண்டுபிடிப்புக்கு பரிசு பெறணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க மேடையில் இருக்கிற அருளியார்ல இருந்து பொழில இருந்து இங்க எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்காங்க எனக்கு தெரியும். ஆனா ராஜா அவர்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க, இந்த தமிழுக்காகவும் இந்த மொழிக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த கூட்டம் இங்க இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு மொழிக்காக பங்காற்றியவர்களுக்கு நான் தான் மொழிப்போர் தியாகிகளுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்துகிற கமிட்டியில இருந்து பல குடும்பங்களுக்கு தலைவர் கலைஞர் இருந்த போது பல 100 குடும்பங்களுக்கு அந்த தொகை கிடைப்பதை உறுதி செய்தேன். அதுபோன்று அண்ணன் ராஜா அவர்கள் இந்த தமிழுக்கு தொண்டு செய்கிற குடும்பங்களை சிறப்பு செய்வதற்கு, வறுமையிலிருந்து அவர்களை மீள்வதற்கு தமிழறிஞனாலே
வாலாஜா வல்லவன் போன்றவர்கள் தமிழ் தேசியத்தையும் பேசுவாங்க, திராவிடத்தையும் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. செந்தலை கௌதம் மிகச்சிறந்த உலக ஈழத்தமிழர்களுக்கு பல புத்தகங்கள், பல நூல்களை நம்முடைய அரசேந்திர ராஜேந்திர போன்றவர்கள் இவங்களை பங்களிச்சிருக்காங்க. ஒரு இடத்திலையும் பெரியாரையும் தமிழ் தேசியத்தையும் விட்டு கொடுக்கல. ஆனா இதை இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி மிகச்சரியா இந்த இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கருத்து சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு, அவர்களை அங்கீகரித்து, அவர்களை ஊக்குவித்து, அவர்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை இந்த மண்ணில் இந்த தமிழுக்கு தொண்டு செய்வதற்கான வாய்ப்பையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் செய்ய வேண்டிய தலைமை திராவிட முன்னேற்ற கழக தலைமை. நாங்க போய் அம்மா ஜெயலலிதா கிட்ட கேட்க முடியாது, அந்த காலத்துல கேட்கல. தலைவர் கலைஞர், எனக்கு தெரியும், சென்னையில 90கள்ல பாவலரேறு ஐயாவுடைய பேரையே திமுக எழுத்துக்கள்ல போட்டு சுவர் விளம்பரம் ஒட்டி திமுக என்கிற கட்சி எதிர்கட்சியா இருக்கின்ற போது பாவலரேரே திமுகவையா, அவர் பேரே திமுகவில் அடிச்சு ஒட்டுறாங்களா அப்படின்னு இதர தமிழ் தேசியர்களும் தமிழ் குடும்பங்களும் உங்களை குடும்பம் குடும்பமாக ஆதரித்தார்கள். ஆக அந்த குடும்பங்கள் ஆதரித்து தூக்கி தாங்கி பிடித்த இயக்கம் இன்றைக்கு 6வது முறை அரியணையில் இருக்கின்ற போது மீண்டும் ஆரிய பார்ப்பனர்களும் வடக்கத்திய கொம்மன்களும் வடக்கன்களும் எங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்களே. எங்கள் மண்ணில் இன்னைக்கு பெருஞ்சித்திரர் ஐயா பேர்ல நீங்க அரசுக்கு ஒரு பெரிய கட்டடத்துக்கு பெயரை வைங்க. தேவநாய பவனாருக்கு சென்னையில சில வேண்டும் என்று கேட்டேன். தந்தவர் தமிழின தலைவர் கலைஞருடைய அன்பு மகன் தளபதி அவர்கள். அதுபோன்று மருதூருக்கு கேட்டேன். தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ தமிழ் அறிஞர்கள், ஏன்னா இங்க யாராருக்கோ சிலை இருக்கு, யாரோ வடநாட்டுக்காரன் வேற மாநிலத்துக்காரன் பேர்ல வீதிகள் இருக்கு, அரசு மாளிகைகள் இருக்கு, மணிமண்டபங்கள் இருக்கு. இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார், புலவர் கலிபெருமாள் போன்றவர்களுக்கு இந்த அரசு, நீங்க புலவர் கலிபெருமாளுக்கு நீங்க சிறப்பு செய்ய மாட்டீங்க. ஏன்னா இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு அரசாக உங்களை பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் தமிழர் தந்தைகள், தமிழ் தேசிய போராளிகளுக்கு அவங்க சொந்த இடத்துல தமிழரசனுக்கு ஒரு சிலை வைக்க போனா எங்க காலத்துல பிடிக்குது. வீரப்பனார், உங்களுக்கு சட்டத்தின் பிரகாரம் அவர் தீவிரவாதியாக இருக்கலாம், அல்லது சந்திர கடத்தல்காரனா இருக்கலாம். அந்த மண்ணில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான மலைவாழ்வு மக்கள் உயிரை காப்பாற்றிய, கற்பை காத்த ஒரு மாவீரனாக லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அந்த அங்கீகரிப்புக்கு அந்த இடத்துல நாங்க போய் ஒரு நாள் நினைவேந்தல் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. தமிழரசன் தாய் என்ன பாவம் செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு சமாதி கட்ட இடம் இல்லை. இந்த கொடுமைகளை எல்லாம் நம்முடைய ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடாது என்று நான் ஆதங்கப்படுகிறேன், ஆசாசப்படுகிறேன். இதுதானே தவிர ஒரு காலத்திலும் பதவிக்காகவோ பணத்திற்காகவோ எவரிடத்திலும் பல்லிழிப்பவர்கள் நாங்கள் இல்லை என்பதை உங்களால் மட்டுமே சொல்ல முடியும். நீங்கள் மட்டுமே சொல்ல தகுதியானவர் என்கிற காரணத்தினால்தான் இந்த ஆதங்கத்தை இந்த மேடையிலே வைக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு என்பது இந்த 3 ஆண்டு காலம் ஒரு புத்தகத்திலையும் ஒரு பக்கத்திலையும் ஒரு பத்திக்கும் இந்த எழுத்து பிழைன்னு ஒண்ணு பாக்குறதுக்கு இந்த அருளியார்ல இருந்து கோயிலர்ல இருந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆளுமைகள் இருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய தமிழ் அறிஞர்களுடைய அவருடைய ஒத்துழைப்புகள், இந்த குழு இவங்க பட்ட பாடு இருக்குல்ல, இவங்க பட்டிருக்கிற எவ்வளவு, இதெல்லாம் சாதாரண விடயமா? 16 தொகுப்புகள்ல எத்தனை லட்சம் வார்த்தைகள், இதை அத்தனையும் எந்தவித ஒரு சிறு பிழை இல்லாம உலகம் முழுவதும் இது கொண்டு சேர்ப்பதற்கு, தமிழர் கரங்களில் கிடைப்பதற்கு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி, இந்த பாவலர்களை நான் சிறிது காலம் வந்து டி நகர்ல பாக்குறதுக்கும், அவருடைய தமிழ் எழுத்துக்களை கொண்டு கடிகாரங்களை தயாரித்து சென்னை வடசென்னை முழுவதும் வழங்குவதற்கும், தென்மொழியினுடைய தொடர்பை வைத்துக் கொள்வதற்கும் ஒரு நல் வாய்ப்பாக நான் கருதிதான் இன்றைக்கு சில பேர் கேட்கறாங்க, எப்படிங்க உங்களுக்கு இந்த உணர்ச்சி கிடைக்குது, இந்த எனர்ஜி கிடைக்குதுன்னு, எப்படிங்க இப்படி சரளமா தமிழ் சட்டமன்ற தளபதி என்ன கூட்டு கேட்டிருக்கிறார். மூத்த அமைச்சர்கள்லாம் கேட்பாங்க, யோ உனக்கு இது பெரிய வரையா அப்படிம்பாங்க. சில பேர் ஆங்கிலத்தில் பெரிய கிஃப்ட்பாங்க. அது எங்கு கிடைத்தது என்றால், நான் பாவலரேறு குடும்பத்தோடு எனக்கு ஏற்பட்ட தமிழின்பால் ஏற்பட்ட பிணைப்பும் அன்பும். போர்க்கோணம் எங்கு கிடைத்தது? தமிழரசனுக்கு பிறகு தமிழரசுக்கு நிகரான ஒரு தளபதியாக, தலைவனாக, இந்த மக்கள் பேசப்பட வேண்டிய தலைவனாக இருக்கிற தோழர் பொழிலன் அவர்களோடு 90களில் ஏற்பட்ட நட்பு. தமிழ்நாடு விடுதலை படையில் போராளிகளாக இருந்து பட்டினி கடந்து யாரிடத்தில் ₹1 கை நீட்டாம, எவன் சொத்தையும் அபகரித்துக் கொள்ளாம, சட்டத்துக்கு புறம்பாக எந்த தொழிலும் செய்யாம, வடதமிழ் நாட்டில் வன்னியர் ஆதி தமிழர் என்கிற 2 பெரும் சாதிகளையும்
பிரித்து வைத்து அரசியல் செய்த சூழலில் அதே 80 காலகட்டத்தில் 87 தமிழரசன் உயிரா இருக்கின்ற வரை இந்த இரு தமிழ் சமூகத்தின் உறவுகளையும் ஏனைய தமிழ் சமூகத்தின் உறவுகளையும் ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு விடுதலை படை என்கிற ஒரு ஆயுத குழுவை தலைமையேற்று நடத்திய மாவீரர்களோடு பழகிய முந்திரிக்காட்டு வாழ்வும் தான் இன்றைக்கு எவராக இருந்தாலும் தவறு செய்தால் அது தவறுதான் என்று பேசுகிற நெஞ்சுரம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்து, ஆக என்னுடைய பேச்சும் என்னுடைய கோரிக்கையும் இந்த மண்ணுக்கானது, இந்த மொழிக்கானது, இந்த இனத்திற்கானது, தமிழீழ விடுதலைக்கான ஜனநாயக களத்திற்கானது என்பதை தெரிவித்து, இத்தனை பங்களிப்பிலும் உதவி புரிந்து தோளோடு தோள் நின்று இதுவரையிலும் இந்த குடும்பத்திற்கும் பின்னாலும் இருபுறமும் நின்று மிகப்பெரிய பங்காற்றி வருகின்ற தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்து பெரும் உதவி செய்து இந்த குடும்பத்தை போன்று எண்ணற்ற குடும்பங்களும் இப்போது உருவாக வேண்டும் என்கிற ஒரு ஆவலையும் தெரிவித்து, நாளைய இளைய தலைமுறை இவர் போன்ற இந்த தியாகத்தை, இந்த தமிழ் காட்டிய தொண்டை சமகாலத்திலும் இப்படி வாழ்ந்திருக்கிறார்களே, அதுல பாருங்க அறம் பாடினாங்க பாருங்க, அதெல்லாம் நான் ரொம்ப சொன்னா அது அரசியல் ஆயிடும். ஒரு அறம் பாடினார் பாருங்க, அதுதான் ஐயா. அன்னைக்கு நான் ஐயா மேல எனக்கு எல்லா கூட்டங்கள்லயே நான் சொல்லுவேன், முண்டையின் மகனே முண்டையின் மகன் தொடங்கும் அந்த அறம் அப்படியே பழிச்சுது பாருங்க. அந்த அளவுக்கு நேர்மையும் ஒழுக்கமும் அறமும் அற சிந்தனையோடும் தான் வாழ்கின்ற காலமுள்ளா வாழ்ந்த பாவலரர் ஐயாவுக்கு புகழ் வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.